எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர், எஃப்ஜே, அதுக்கப்புறம் பார்வதியா ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா ரிலீஸ் பண்றாரு. உங்களோட ஜெயில் தண்டனை காலம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் கானா வினோத், அதுக்கப்புறம் எஃப்ஜே. அதுக்கப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரு கலவரமே நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா விக்ரமுக்கும் கனியும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சேம் ஓட்ல இருக்காங்க. ஸோ அவங்கள யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கனி தான் அதிக ஓட் வாங்கி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த வாரம் போறா, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கண்டஸ்டன்ஸ் இது திரும்ப திரும்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீக் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போறா, இல்ல இவங்கலாம் இன்னும் ஸ்ட்ராங் தான்ப்பா, இன்னும் ஓட்லாம் அவங்களுக்கு போலனா கூட இவங்கலாம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.